மக்கள் மனசு பாருங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். மக்களே, அரசியல் நிலைப்பாடுகள் ரொம்ப தலைகீழாக மாறி மாறி போயிட்டுருக்கு. ஏதோ இந்த பட்டம் ஏறி இறங்கும் இல்லைங்களா, இந்த பட்டத்தை வானத்தில் விட்டோம்னா ஏறி இறங்கும், இந்த காத்தடிக்கிறது செய்யலாம் மாறும். அப்படி தான் இன்றைக்கி உள்ள அரசியல் நிலவரங்கள் இருக்குது. இதுவரையில் காணாத சில நிகழ்ச்சிகள் அரசியல் களத்தில் எந்த மக்களும் இதுவரை எந்த ஆண்டுகளிலும் எந்த வருடங்களிலும் பார்க்காத ஒரு விஷயங்களை இப்போது எல்லா மக்களும் பார்த்துட்ருக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுடைய மனநிலை இதுலேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, ரொம்ப மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் நிலைமையை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்குது. மக்கள் பரிதாபமான ஒரு காலகட்டத்தில் இன்றைய அரசியல் களம் நிகழ்ந்துட்டுருக்கு. ஓட்டு போட்ட மக்கள் அவருடைய மனநிலையை பாராமல், கொஞ்சம் எதிர்பார்க்காமல் திமுக கூட்டணிகள் ஒன்று சேர்வது என்பது மக்களுடைய மன உணர்வுகளை எவ்வளோ காயப்படுத்தும் என்பதை கொஞ்சம் கருத்தில் கொள்ளாமல் ஆட்சி அமைப்பது மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இப்படி இரண்டு பெரிய கட்சிகளும் நடந்து கொள்வது அரசியல் களத்தில் மக்களுடைய மனநிலையை எதிர்பட்ட கோணத்தில் எதிர்கால அரசியலை பார்க்க தூண்டும் என்பது கொஞ்சமும் கருத்தில் கொள்ளாமல் இரண்டு பெரும் கட்சிகளும் நடந்து கொள்வது நாளைய அரசியல் போக்கை, அரசியல் நிலைப்பாடுகளை மக்கள் எப்படி கைக்கொள்வார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அரசியல் வெற்றி என்பது ஒரு தனிமனிதனுடைய வெற்றி அல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் உணர்வுகளின் வெளிப்பாடு. அது அவர்களை கருத்தில் கொள்ளாமல் ஒட்டுமொத்த தமிழக ஓட்டு போட்ட மக்களுடைய எண்ணங்களை, மன உணர்வுகளை, ஒட்டுமொத்த தமிழக மக்கள் விருப்பங்களை எதுவென்று அறியாமல் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுப்பது எப்படி ஜனநாயக முடிவாக இருக்க முடியும்? எதிர்கால திட்டங்களை கருத்தில் கொள்ளாமல், அவருடைய வாழ்வியலை, சூழலை கருத்தில் கொள்ளாமல் ஜெயித்த பிறகு தலைவர்களை முடிவெடுத்துக் கொள்வது எப்படி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய வெளிப்பாடாக இருக்கும், எண்ணமாக இருக்கும், முடிவாக இருக்கும்? அது அப்படி இருந்தால் அது ஜனநாயக முடிவா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த ஜனநாயக நாட்டில் இப்படிலாம், ஜனநாயக நாடு என்பது அனைவருக்கும் சுதந்திரமான ஒரு நாடு தான், அதில் ஒன்றும் இல்லை. ஜனநாயகம் என்பதை எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாமா? இப்போ அதிமுகவுக்கு ஒரு அதிமுக கட்சி என்பது அது ஒரு பாரம்பரியமான கட்சி. அதற்குள்ள மக்கள்னு தனியாக இருக்கிறாங்க, அவங்களுக்காக போட்டிருக்கிறாங்க. திமுக கட்சி ஒரு பாரம்பரியமான கட்சி. அந்த திமுகவை உணர்வுபூர்வமாக நினைக்கிற ஓட்டர்கள் தான் அது ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இப்போ இரண்டுமே ஆப்போசிட்டான கட்சி மக்களுக்கு இடையில். இது ஒரு பிரிவு, அது ஒரு பிரிவு. எம்ஜிஆர் காலத்திலிருந்து அப்படி வளர்த்தப்பட்ட இரண்டு, கலைஞர் கட்சி, எம்ஜிஆர் கட்சி என்று பிரிவினையாக அப்பிலிருந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள நண்பராக இருந்தாலும் மக்களுக்கு அவை இரண்டு வேறுபட்ட கட்சியாக இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இப்போ இது அதிமுக தான் வர வேண்டும் என்று ஓட்டு போட்ட கட்சிகளும், திமுக தான் வர வேண்டும்